அனைவருக்கும் வணக்கங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுவையில் டிவிகே 16.72% வாக்குகளை பெற்றிருக்கிறதுங்க. 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுக்கே புதுவையில் டிவிகே அதிக அளவு தேர்தல் பிரச்சாரம் அழுத்தமாக செய்யலை. இந்த டிவிகே புதுவையில் கால் பதித்ததனுடைய தாக்கம் மிகவும் ஒரு பெரிய மாற்றத்தை புதுவை வில்லியனூர் தொகுதி பார்த்துவிட்டது. 1996 2026 ஏப்ரல் வரை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த எதிர்க்கட்சி தலைவர் ஆர். சிவா அவர்கள் இந்த தேர்தலில் 15,000 வாக்குகள் பெற்று தோல்வி பெற்றுட்டார். கடந்த தேர்தலில் அவர் 6,900 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் ஆர். ரமேஷ் என்ற டிவிகே வேட்பாளர் 6,242 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த 6,242 வாக்குகளும் சிவா எம்எல்ஏவுக்கு கிடைச்சிருந்ததுன்னா 21,242 வாக்குகள் சிவா எம்எல்ஏவுக்கு கிடைச்சிருக்கும். அவர் குறைந்தபட்சம் 2,000 அல்லது 3,000 வாக்குகளில் வெற்றி பெற்றிருப்பார். இந்த மாதிரி ஒரு தாக்கம் வில்லியனூர் மட்டுமல்லாமல் எல்லா தொகுதிகளிலுமே இந்த டிவிகே கால் பதித்ததின் தாக்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொகுதியாக நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதுவரைக்கும் டிவிகே புதிய கட்சியாக இருந்தபோதே இந்த 16.72% வாக்குகளை எடுத்திருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு அமோக வெற்றி பெற்றிருப்பதால் எதிர்வரும் காலங்களில் புதுவையில் அதிக சதவிகித வாக்குகள் டிவிகேவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.